கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1223 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 128 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சமாதானமாய் நடக்கவும் சமாதானமாய் முடியவும் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது. 128ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயந்து நடப்பானானால் அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் நிச்சயம் கர்த்தர் அவனை உயர்த்துவார். அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் வாழ்வான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, தொழில், வேலை சமாதானமாய் இருக்க வேண்டுமானால், ஒரு மனிதனின் குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால், பிள்ளைகளின் பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால், இந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இன்றைக்கு உலக காரியங்களுக்காக அநேகர் பயப்படுகிறார்கள், கர்த்தரை விட்டு விட்டார்கள். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டும். குறிப்பாக குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து நடப்பாரானால் அவர் குடும்பம் சமாதானமாய், அவர் தொழில், வேலை, வியாபாரம் சமாதானமாய் அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பொழுது இந்த குடும்பம் சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லி சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டி இருக்கிறீரே. ஏசப்பா, நீங்க காட்டிய வழியில எந்த மனிதன், எந்த குடும்ப தலைவன் நடக்கிறார்களோ அவர்கள் குடும்பம் சமாதானமாய், அவர்கள் வேலை சமாதானமாய், அவர்கள் தொழில் சமாதானமாய் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களின் தொழில்தான் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களின் குடும்பம்தான் சமாதானமாய் அமையும், சமாதானமாய் வாழும். எனவே குடும்ப சமாதானத்திற்கானாலும் சரி, தொழில், வேலை, வியாபார சமாதானத்திற்கானாலும் சரி, அல்லது கல்விக்காக படிப்பிற்கான சமாதானத்திற்கானாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். அவர் காட்டுகிற வழியிலே நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை எல்லா சூழ்நிலையிலும் தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.